ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். ஓணம் என்பது கேரளாவின் அறுவடை திருநாள் மற்றும் அம்மாநிலத்தின் தேசிய பண்டிகையாகும். மலையாள மக்கள் உலகம் முழுவதும் கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகை இது. மகாபலி மன்னன் வருடத்திற்கு ஒரு முறை தன் மக்களை காண வரும் நாளே திருவோணம் என கொண்டாடப்படுகிறது. மலையாள நாட்காட்டியின்படி சிங்கம் மாதத்தில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை, அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. வீட்டு வாசலில் பல வண்ண பூக்களால் பெரிய அழகிய கோலம் போடுவார்கள். ஓணசாத்தியா வாழை இலையில் 20க்கும் மேற்பட்ட காய்கறிகளுடன் பெரிய விருந்து வைப்பார்கள். இதுவே இதன் சிறப்பு. மலையாள மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான கோவையிலும் மிகச் சிறப்பாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. எங்கள் பேர் நித்யா. இதுதான் எங்கள் ஃபேமிலி. நாங்கள் எப்போவும் ஓணம் சிறப்பாக போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே சித்தாபுதூர் தான் வருவோம். இங்கே சித்தாபுதூர் வந்தால் தான் எங்கள் ஓணம் ஃபில்ஃபில் ஆகும். அண்டு இங்கே ஓணம்னு ஸ்பெஷல் என்னன்னாலே பூக்கோளம் தாங்க. வருஷம் அந்த பூக்கோளம் காலையில் போட்டுட்டு நாங்கள் காலையில் இங்கே வந்துடுவோம். ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே அது சத்யா தான் எங்களோட மெயின். ஓணம் சத்யா தான் எங்களோட ஃபேமஸே. ஸோ இது முடிஞ்சால் தான் எங்களுக்கு ஓணம் ஃபுல்ஃபில் ஆகும். நீ சொல்லு சத்யாவோட. ஓலன் சாம்பார், அவியல், கூட்டுக்கறி, ചേന പൊരിയൽ, ഓലൻ, പിന്നെ ഒരു ഉപ്പേരി, പപ്പടം, മസാല കറി, ഇഞ്ചിപ്പുളി, சட்னி, പിന്നെ பைனாப்பிள் தொக்கு சட்னி, அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அது ஒரு 21 ஐட்டம்ஸ் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு வெரைட்டியாகவே நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஓணம் சத்யா கிடைக்கும் எங்களுக்கு.